அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசத்தை கட்டுறதுக்கு முன்னால், ரசமணி செய்கிறதுக்கு முன்னால் நம்ம உடம்பை கட்டிக்கிடணும். உடம்பு எப்படி கட்டுறதுன்னா, நம்ம உடம்பு ஒரு 5 வகையான உடம்பு. அதாவது அன்னத்தால் உருவான உடம்பு, பிராணத்தால் உருவான உடம்பு, மனோமயத்தால் உருவான உடம்பு, விஞ்ஞானமயத்தால் உருவான உடம்பு, ஆனந்தமயத்தால் உருவான உடம்பு. அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம் இது உடல், இதை நம்ம பார்க்கக்கூடியது. மற்ற உடம்பெல்லாம் பார்க்க முடியாது. பிராணமய கோஷங்கிறது வெளி உடல். மனோமய கோஷம்ன்றது மனதால் உருவாகின உடல். விஞ்ஞானமய கோஷங்கிறது அறிவால் உருவான உடல். ஆனந்தமய கோஷங்கிறது இன்ப உடல், பேரின்ப உடல். இந்த உடல் தான் எல்லா உடலை விட ரொம்ப பெருசானது. அன்னமய கோஷம் அதை விட பிராணமய கோஷம் ரொம்ப பெருசு. பிராணமய கோஷத்தை விட மனோமய கோஷம் ரொம்ப பெருசு. மனோமய கோஷத்தை விட விஞ்ஞானமய கோஷம் ரொம்ப ரொம்ப பெருசு. விஞ்ஞானமய கோஷத்தை விட ஆனந்தமய கோஷம் ரொம்ப பெருசு. நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால் உருவாகிறது. பஞ்சபூதங்களாலும் நவ கோள்களாலும் உருவாக்கப்பட்டது தான் நம்ம உடம்பு. நம்ம உடம்போட இயக்கம் நாம் நம்ம உடம்பை இயக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். நாம் இயக்கலை, பஞ்சபூதங்களும் கோள்களும் தான் நம்மளை இயக்கிட்டுருக்கு. நம்ம இதயம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்ம சுவாசம் இறப்பை நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்ம கணையம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இப்படி நிறைய சுரப்பிகள் எல்லாமே நவக்கிரக கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதில் உடம்பை கட்டுறதுக்கு முன்னால் நம்ம உடம்பு எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். அதில் இந்த அன்னத்தால் உருவான இந்த உடம்பு, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே முதல்ல ரசமாக மாறுது. அன்னம் ரசமாக மாறுது. ரசமாக மாறின அது இரத்தமாகுது. இரத்தமான அன்னம் தசைகளாக மாறுது. தசைகளாக மாறின அன்னம் மேல் தசையாகவும் கொழுப்பாகவும் மாறுது. கொழுப்பாகவும் மேல் தசையாக மாறின அன்னம் எலும்பாக மாறுது. எலும்பாக மாறின அன்னம் எலும்புக்கு உள்ள மஜ்ஜை அதான் மாறுது. மஜ்ஜையாக மாறின அன்னம் அதான் நாம் சாப்பிட்ட உணவு சுக்கில சுரோனிதமாக மாறுது. ஒருத்தருக்கு சுக்கில சுரோனிதம் நல்லா இருக்குன்னா எலும்புக்குள்ளே உள்ள மஜ்ஜை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்காருன்னு அர்த்தம். இந்த சுக்கில சுரோனிதத்தை கட்டுறது தான் உடம்பை கட்டுறதுன்னு சொல்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வாயை கட்டணும், வயிற்றை கட்டணும். பொதுவாக நம்ம உடம்பில் உருவான சுக்கில சுரோனிதம் நம்ம உடம்பு முழுக்க வியாபிச்சு இருக்குது. நம்மளுக்கு 32 பல் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒன்று கூட குறைய இருக்கலாம். நம்ம உடம்பும் 32 பகுதியாக சித்தர்கள் பிரிச்சிருக்காங்க. அந்த 32 பகுதிக்கும் 32 பல்லுக்கு, குறுக்கெலும்புக்கு, உள்ளங்கை உள்ளங்காலுக்கு, இந்திரிய பகுதிகளுக்கு தொடர்பு உண்டு. நம்ம உடம்புல சேரக்கூடிய சுக்கிலம், ஆண்களுக்கு சுக்கிலம் விந்து பையில் போய் சேருது. விந்தோடு சேருது.
அது அதிகரிக்க அதிகரிக்க அது நிறைஞ்சி அது அப்படியே மேலே ஏறி ஏறி, அதாவது குறுக்கெலும்புக்கு மத்தியில் உள்ள அந்த பெரிய நரம்பு பெருநரம்பு வழியாக மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி மூளை பகுதிக்கு தலைக்கு போகுது. தலையில் இருந்து எல்லா பகுதிக்கும் திரும்பியும் பிரித்து அனுப்பப்படுது. உடம்புல சேர்ந்த வித்தை திரும்ப எல்லா செல்களுக்கும் பிரித்து அனுப்பப்படுது. நுண்ணோக்கில் ரொம்ப பிரித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஒரு தசை அப்படி பிரித்தோம்னா செல்லை பிரித்தோம்னா அப்படியே பிரிக்க பார்த்தோம்னா அப்படி அதிர்வுகளால் தான் அந்த ஒவ்வொரு பகுதியும் இருக்கும். அந்த இயக்கம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் உற்பத்தியாகி முடிகிறதுக்குள்ளே நிறையா வித்துக்களை உருவாக்கி நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அந்த வித்துக்கள் எல்லாம் விந்துவாக நம்ம உடம்புல வந்து சேரும். சேர்ற விந்து திரும்பி மேலே போகும். மேலே போய் தலைக்கு ஆவிய ரூபத்தில் தான் மேலே ஏறும். மேலே ஏறி மூளையை அடையும். போய் எல்லா பகுதிக்கும் பிரிஞ்சு போகும். இப்படியே 48 நாள் நடந்துச்சுன்னா ஒரு மண்டலம். ஒரு 48 நாள் 3 மண்டலம் அந்த மாதிரி ரொட்டேஷனாக ரொட்டேட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா செல்களும் புதுப்பிக்கப்படும். உடம்புல உள்ள உள் உறுப்புகள் எல்லாமே புதுப்பிக்கப்படும். நோய்கள் இருந்தால் தன்னாலே குணமாகும். அந்த 5 வகை உடம்பில் அந்த அன்னமய உடம்பு தவிர மற்ற எல்லா உடம்பும் தன் நிலையில் இருக்கும். அதாவது பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கும். இப்படி நிறையக்கூடிய விந்து வந்து விந்து பை நிறையையும் உடம்பு சரியில்லை அப்படின்னா தானாக விரயமாயிரும். இல்லை இவங்க விரயம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா காம எண்ணங்கள் உருவாகி போகத்தில் காலி பண்ணிடுவாங்க. அப்படி காலி பண்ணாமல் கெட்டியாக உருவாக்குனா தானாக இதை நடந்துகிட்ருக்கும். அப்படி உருவாக முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து தோற்பூச்சத்து நீர் சத்து உடம்புல கம்மியாக இருக்கும். அது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தானாக வந்து விரயமாகாது. தானாக சக்தி விரயமாகாது. நம்ம செல்கள் எல்லாமே உருவாகும், திரும்ப மறைஞ்சிரும். உருவாகி மறைகிறதுக்கு 15 நாள்லேருந்து 30 நாள் கூட ஆகலாம். அதுக்குள்ளே பொதுவாக ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழ்கிறார் அப்படின்னா 50 வயசு வரைக்கும் அவருக்கு ஏறுமுகம், அதுக்கப்புறம் இறங்கு முகம். ஏறுமுகத்தில் ஒரு செல் இறந்துச்சுன்னா 2 செல் உருவாகும், 3 செல் உருவாகும். 100 வயசில் வாழக்கூடியவருக்கு 50 வயசு நடுநிலை. ஒரு செல் இறந்தால் ஒரு செல் தான் உருவாகும். 50க்கு மேலே 2 செல்லு இறந்தால் தான் ஒரு செல்லு உருவாகும். அந்த நேரத்தில் உணவு முறையை பார்த்து உடம்புக்கு தேவையான உணவுகளை சரி பண்ணிக்கிடணும். 50க்கு முன்னால் இருக்கிற மாதிரி 50க்கு பின்னால் இருக்க முடியாது. இது 100 வயசு வரைக்கும் வாழ்கிறவங்க தான். 70 80 அப்படின்னா 80னா 40 தான் நடுநிலை பார்த்துக்காங்க. 70 வயசு தான் வாழ்கிறாங்க அப்படின்னா 35 தான் நடுநிலை. 35 வயசு வரைக்கும் ஏறும் முகம், 35க்கு மேலே இறங்கு முகம். சரி, இப்படி உருவாகக்கூடிய விந்து எல்லாமே உடம்பில் போகும்போது, உடம்போடு ஐக்கியமாகும்போது உடம்பில் சேர்ந்து முகத்துக்கு ஒரு பொலிவை கொடுக்கும், ஒரு கலை அழகை கொடுக்கும். அவங்க செய்கிற தொழில் நல்லாயிருக்கும். 40 நாள் இதே லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து போகத்துலேயோ எதுலேயோ விந்து விடாமல் கட்டுப்படுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து முகம் பொலிவு, சுறுசுறுப்பு, ஆளுமை சக்தி அதிகமாகும். ஆண்மையும் ஆளுமையும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆளுமை சக்தி அதிகமாகும். ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்கள பற்றிய முழு விவரங்களும் தெரிய வரும். ஒரு காவல்துறையில் உள்ள நபர் இந்த உடம்பை கட்டுப்பாடாக வச்சுருந்தாருன்னா
ஒரு நபரை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. ஒரு வேலையில் ஒரு தொழிலில் இருக்கிறவங்க இப்படி இருந்தாங்கன்னா, அதாவது செய்யும் தொழிலே தெய்வமாக நினச்சி இதை கரெக்டாக கடைப்பிடிச்சாங்கன்னா அந்த தொழிலில் அவங்க கண்டிப்பாக மேன்மை அடைவாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த தொழிலில் நேர்மையாக தான் இருப்பாங்க, ஊழல் பண்ண மாட்டாங்க. இதுதான் உடம்பை கட்டுறது. சுருக்கமாக சொல்லணும்னா வாயையும் வயிற்றையும் கட்டுறது. இப்போ நான் சொல்கிறது உடம்பை கட்டுறது எல்லாமே வயிற்றை கட்டுறது. வாய் கட்டுறது இருக்குது. வாய் கட்டுறதுன்னா தேவை உள்ள விஷயத்தை மட்டும் பேசணும். தேவைப்படுற பொருளை மட்டுமே சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு என்ன தேவை, நம்ம இதயத்துக்கு என்ன தேவை, நம்ம நுரையீரலுக்கு என்ன தேவை, நம்ம சிறுகுடல் பெருகுடலுக்கு என்ன தேவை, நம்ம கால்கைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கணும். நம்ம அதிகமாக பேசுகிறதுனாலே நம்ம சக்தி விரயமாகும். கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் சக்தி விரயமாகும். விவாதம் பண்ணுறதுல சக்தி விரயமாகும். உடல் உழைப்புலையும் விரயமாகும். பயந்தால் ரொம்ப ரொம்ப விரயமாகும். பயத்தில் தான் ரொம்ப அதிகமாக விரயமாகும். இது எல்லாமே சக்தியில் தான் குறையும். நமக்கு உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சக்தி எல்லாமே நம்ம உடம்புல உள்ள உணவுலேருந்து கிடைக்கக்கூடியது தான். இனிப்பு சாப்பிட்டா சடனாக கிடைக்கும். ஆனால் முறைப்படி கரெக்டாக இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து விந்தாகி உடம்புல இதாகி எல்லா பொருளுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் போய் வர்ற அந்த சக்தி தான் நிரந்தரமானது. பொதுவாக திருக்குறளில் ஒரு இது உண்டு, இனிய உணவை இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துற்று. பேசுகிறதுக்கு எவ்வளோ இனிமையான சொற்கள் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு எதிர்மறையாவோ கோபமாகவோ பேசுகிறது தேவையில்லை. அது நம்ம சக்தியை விரயம் பண்ணும். நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கும் அந்த சக்தி விரயமாகும். அதனால் இப்படி வாயையும் வயிற்றையும் கரெக்டாக கட்டியிருந்தாலே போதும். கட்டுகள் பல உண்டு. எல்லோரும் எளிமையாக பயன்படுத்துகிற கட்டை பற்றி சொல்லியிருக்கோம். மாந்திரிகத்தில் கட்டு உண்டு, அந்த இதில் கட்டு உண்டு, தெய்வத்தில் கட்டு உண்டு, அப்படி உண்டு, இப்படி நிறையா சொல்லிகிட்டே இருக்கட்டும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். நம்மளுக்கு தேவை வந்து ரசமணியை கட்டுறதுக்கு முன்னால் நம்ம உடம்பை கட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த விஷயத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி தான், இதுதான் சரியான முறை. இதுதான் நம்ம செய்யக்கூடிய முறை. நன்றி.